இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இதுவே அதிகம். இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடே பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு விட்டு இப்ப இன்னைக்கு எம்மையில பழிய போடுறாங்க. தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கன்னு தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட. எனக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில் ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். இதுல நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இதுவே அதிகம். இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடே பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். நம்ம நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களை நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றே வரே தான். அனுராதபுரத்தை இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யாரு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம் எங்கே இருப்போம்? நிம்மதியாக படிச்சுக்கிட்டு, அப்படியா நல்லா இருக்க ஏதோ ஒன்று